பாவினுடைய வகைகள் உங்களுக்கு தெரியும். இப்போ பான்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா இருக்குது, ஆசிரியப்பா இருக்குது, கலிப்பா இருக்குது, வஞ்சிப்பா இருக்குது. ஒவ்வொரு பாக்களுக்கும் பா வகைகள் இருக்குது. இப்போ குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை செந்தில் வெண்பா, இன்னிசை செந்தில் வெண்பா, பகருடை வெண்பா, கலிவெண்பா, இவையெல்லாம் வெண்பாவுடைய வகைகள். அதேபோல் ஆசிரியப்பா அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறை மண்டல ஆசிரியப்பா, இவையெல்லாம் வகைகள். ஆனால் ஒவ்வொரு பாவுக்கும் இனம் இருக்கிறது. அது பா இனம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பா வகை. பா இனம் பார்த்திங்கன்னா தாழிசைன்னு இருக்கும், துறைன்னு வரும், விருத்தன்னு வரும். இப்போ வெண் செந்துறை, குறள் தாழிசை, வெளி விருத்தம், வெண்துறை அப்படின்னு பாவுடைய இனங்கள் உண்டு. அந்த பாவுடைய இனங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எந்த பாவோ அது ஆசிரியப்பாவோ வெண்பாவோ கலிப்போ வஞ்சிப்போ அதன் அடிவரை அப்படியே இருக்கும். ஆனால் சீர் மட்டும் குறைந்து இருக்கும், மிகுந்து இருக்கும். அடிவரையில் அப்படியே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு பாவக்குரிய இலக்கணம் இருக்குது இல்லையா, அந்த இலக்கணத்திலிருந்து ஒரு சிறிதளவு மாறுபட்டிருக்கும். இப்போ வெண்பா அப்படின்னா ஏசிறு வெண்டலை வெண்சிறு வெண்டலை வருங்கிறது சரியாக இருக்கும். செப்புலோசையில் கொஞ்சம் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் அடி வரையறே சரியாக இருக்கணும். எல்லா அடியும் 4 சீர் பெற்று ஈட்டடி முச்சீர் பெறுவது பாவுடைய அடி. ஆனால் உள்ள சீருடைய எண்ணிக்கை மட்டும் மாறி இருக்கும். அப்போது பாவினுடைய வகைகள் என்பது வேறு, பாவுடைய இனம் என்பது வேறு என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த பாவாக இருந்தாலும் அந்த பாவுடைய இனம் தாழிசை, துறை, விருத்தம் என்ற அடிவில் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றிய பயிற்சியை நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.